मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஆமாப்பா, வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா நம்ம பாடியை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். சிறப்பா சொன்ன. பில்டிங்க கட்டுறதுக்கு கூட செங்கல் ரொம்ப உறுதியா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா, செங்கல் இல்ல சிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிமெண்ட் ஸ்ட்ராங்காவும் செங்கல் வீக்காவும் இருந்துச்சுன்னா பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். இதுதான் போப்பட்டோட பிலாசபி. என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா அறிவாளி, இவங்களுக்கு பிலாசபி இல்ல பிசிக்கல் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன் தோத்தாராம ஆர்மியா உருவாக்குறாரா என்ன? இல்ல, கிளிகளுக்கு வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் நடக்க போகுது. அப்படியா? ஆமா, நான் பைல்வான் மிட்டுல்லால், அப்புறம் என்னோட ஸ்வீட்டி தான் ஜட்ஜ். என்ன என்னோட ஸ்வீட்டி? அது என்ன ஜாயிண்ட் அக்கவுண்டா? ஸ்வீட்டி என்னோட ஃப்ரெண்டு. எனக்கும் தான் அவ ஃப்ரெண்டு, அதோட என்னோட ஃபேனும் கூட. அப்படியா? ஆமாப்பா, அவ என்ன சொன்னானா நான் கிளிகளுக்கு முன்னோடி மாதிரியா. அப்ப நானும் ஸ்வீட்டிய என்னோட ஃபேன் ஆக்கி காட்டுறேன். இந்த வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல நான் எப்படியே ஜெயிச்சு காட்டுறேன். என்ன புரிஞ்சுதா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சு. நீ இந்த செகண்ட் ஹேண்ட் பைலோடுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு நான் இப்போதைக்கு கிளம்புறேன். நீ போய் விளக்க மாத்த எடுத்துட்டு வா, நான் இந்த சேரை தள்ளி வைக்கிறேன். குடு ஜோதார், அத நான் கொண்டு போய் வைக்கிறேன். என் வேலையை அதிகமாக்கிட்டியே. ஏமா, உனக்கு தான் தம் இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ற? கேஸ் சிலிண்டர் வந்திருக்கங்க. அத நான் தூக்கி வைக்கிறேன். உன்னை பார்த்தாலே தெரியுது அதோட மூடிய கூட உன்னால திறக்க முடியாதுன்னு. நீ சிலிண்டர் தூக்க போறியா? நான் கொண்டு போய் வைக்கிறேன். சரியாதான் சொல்லிருக்காங்க. மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, போப்பட்டுக்கும் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு. என்னாச்சு பப்பட்? இதெல்லாம் தூக்குறதுக்கு நீ ஏன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? கிளிங்களோட வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனுக்கு ஸ்வீட்டி தான் ஜட்ஜா. இவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. இவங்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்? வாழ்க்கையில எல்லா கேள்விக்கான பதிலும் நேரடியா இருக்கிறது இல்ல நண்பா. கேள்வியில தான் பதில் அடங்கி இருக்கு, பதில தான் கேள்வி அடங்கி இருக்கு. இதுதான் லைஃபோட பிலாசபி. என்ன புரிஞ்சுதா? ஸ்வீட்டி வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனோட ஜட்ஜ். அப்புறம் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவன் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும். அதனாலதான் வெயிட்டான பொருட்களை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது, எந்த சந்தேகமும் இல்ல. புத்திசாலிகளுக்கு ஒரு சைகை காட்டினாலே போதும். பப்பட், இதுக்காக நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். நாளைக்கு காலையிலேயே உனக்கு ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றோம். Thank you so much பன்னி. யாருக்கு காத்துல பறக்கிற பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு தரையில ஓடுறது கஷ்டமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இங்க பாரு பப்பட், நீ தத்துவம் சொல்றதை விட்டுட்டு பிராக்டிஸ்ல கவனம் செலுத்து. போ, இந்த கிரவுண்ட ஒரு ரவுண்ட் சுத்தி வா. அதுக்கப்புறம் வெயிட்ட தூக்கு. ஆப்பிள் எங்க போச்சு? அந்த ஆப்பிள் சாப்பிட்டது நீதானா? அது அந்த ஆப்பிள் கெட்டு போய் அழுகி போயிருக்குமா. அது மட்டும் இல்லாம ஊசியோட இந்த உள்ளன் தான் சரியா இருக்கும். இந்த வச்சுக்க. முதல்ல பவரை அதிகமாக்கணும். டம்பிள்ஸை தூக்கி பழகணும்.
நாளைக்கு நடக்க போற காம்படிஷனோட நேரம் என்னோடது, அந்த டிராஃபியும் என்னோடது. ஆனா சந்தோஷத்தை ஸ்வீட்டியோட முகத்துல பாப்பேன். என்ன புரிஞ்சுதா? ஓஹோ. பேரிக்காய் தினமும் ஒண்ணு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இன்னைக்கான காம்படிஷன் ஆரம்பிப்போம். கைத்தட்டல்ஸ். பப்பட், முழு கான்சென்ட்ரேஷனோட இத பண்ணு. இங்க இன்னும் நிறைய கிளிங்க இருக்கு, சரியா? வெற்றிக்கு தயாரானவனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஜுஜுபி மாதிரி தான். என்ன புரிஞ்சுதா? முதல் ரவுண்டுல 1 கிலோ வெயிட்டோட ஸ்டார்ட் பண்ண போறோம். இவங்கள யாராவது ஒருத்தர் நிச்சயமா பெறுவாங்க டிராஃபி. கைத்தட்டல்ஸ். பானையில கல்லு போட்டாலும் பானை ரொம்பி போயிரும். இப்ப முதல்ல வர பைல்வான் என்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கலாம். வாங்க வா, முதல் சாம்பியன் யாரு? வாங்க. சபாஷ், ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்கீங்க. சபாஷ். அடடா, என்ன இது? முதல்ல வந்த பைல்வானால முடியல. இப்ப வராரு அடுத்த சாம்பியன். இவராவது என்ன பண்றாருன்னு பாப்போம். இரண்டாவது பைல்வான் முதல் ரவுண்டிலே ஜெயிச்சிட்டாரு. மூணாவது பைல்வான் இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்பா, பவரை காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. அடடா, இவர் வந்த வேகத்திலே போயிட்டாரே. அவரை சாண்ட்விச் பண்ணுவாருன்னு பார்த்தா இவரே சாண்ட்விச் ஆயிட்டாரு. இன்னும் வர வேண்டிய பயில்வான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற போப்பட் பயில்வானை எல்லாருமே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அநேகப்பா, இவர் கலக்கிட்டாரு. எல்லாரும் கைத்தட்டல்ஸ் கொஞ்சம் நிறுத்துங்க. இப்ப இரண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. இந்த ரவுண்ட்ல 1.5 kgக்கான ரவுண்ட். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. கைத்தட்டல்ஸ். எங்க பார்த்தாலும் கைத்தட்டல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவரு ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாரு. இவரு தூக்கலான்னு முயற்சி பண்ணாரு. கடைசியில இவரும் தூங்கிட்டாரு. டைப் பண்றவங்க டைபிஸ்ட், இதுல ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனலிஸ்ட். இப்ப வரப்போறவரு யாருக்குமே சலச்சவர் கிடையாது. இவரை கைத்தட்டி வரவேற்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸ்கோர் போர்ட்ல இவருக்கு 10 மார்க் காட்டியிருக்காங்க. ஃபைனலிஸ்ட் இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. பப்பட், நீ காலக்கிட்ட போப்பட் தான் ஜெயிப்பான். இங்க பாருமா ஸ்வீட்டி, நீ ஜட்ஜுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் ஆகுறதுக்கு அவசியம் இல்ல. நானும் பாப்பட் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் சில கிளிகள் பலசாலியா இருக்காங்களே. பப்பட், அடுத்த ரவுண்டு 2 kgயா? நல்லா தம் கட்டி தூக்கு. இது வரைக்கும் அவ்வளவு தூக்குனதே இல்லையா? பப்பட், அங்க பாரு, ஸ்வீட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி நீ ஜெயிச்சிட்ட, ஸ்வீட்டிக்கும் தோத்தாராமுக்கும் எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? ஆனா யோசிச்சு பாரு, நீ ஜெயிச்சதும் உன் கையில டிராஃபி இருக்கும். ஸ்வீட்டியும் உன் கூட இருப்பா. சிட்டில எங்க பார்த்தாலும் உன் பேரு தான். உனக்கு பெரிய பெரிய ஆட் பிலிம்ஸ்ல வேலை கிடைக்கும். உன்னால ஸ்வீட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். அவளை உன்னால டின்னருக்கு கூப்பிட்டு போக முடியும். கனவு ஒன்னோடது. ஆனா அந்த கனவை இன்னைக்கு இந்த போப்பட் நிறைவேற்றுவான். பைல்வான் அண்ணன்களோட நண்பர்களே, இந்த போட்டியில போப்பட் தான் நிச்சயம் ஜெயிப்பா. இந்த சிகப்பு துப்பட்டா அத்தையோடது. அடுத்த ரவுண்ட் 2 kgக்கானது. கைத்தட்டல். இந்த பறவைக்கு ரெக்க உடைஞ்சு போச்சு.
பொம்மன் இப்ப வர போறாரு. அவர் யாருங்கிறத நிரூபிக்க போறாரு. அப்புறம் நம்மளோட வின்னர் பொம்மன். I'm proud of you, Poppet. ஆமாப்பா பப்பட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட ராசி ஸ்கார்பியான். இன்னையில இருந்து பொம்மன் ஒரு புது சாம்பியன். கை தட்டல்ஸ். தட்டுங்க தட்டுங்க. சார் 2 கிலோ வெயிட் தூக்கத்துக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன தோணுச்சு? உண்மையை சொல்லணும்னா நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா சில சமயங்கள்ல பயம் தான் நமக்கு பலத்தை கொடுக்குமே. ஒரு விஷயத்த நீங்க மனசார நேசிச்சீங்கன்னா அதை நிச்சயமா நீங்க அடைவீங்க. அது என்னது? சொல்லு சொல்லு. அது என்ன விஷயம்? சொல்லு பாப்பா, சொல்லு. அது என்னது பாப்பட்? சொல்லு சொல்லு. அது வந்து டிராஃபி. என்ன புரிஞ்சுதா?